பொதுமக்களை அலைக்கழிக்கும் பத்திரப்பதிவு துறையினை கண்டித்து பத்திர எழுத்தர்கள் கடையினை அடைத்து பத்திரப்பதிவு துறை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் உழவர்கரை, பாகூர், வில்லியனூர், சாரம், திருக்கனூர் ஆகிய 5 இடங்களில் சார் பதிவாளர் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. இங்கு பணிகள் காலதாமதம் செய்வதாக ஏற்கனவே புகார் எழுந்துள்ளது. இணையதள குளறுபடி என காரணம் கூறி பத்திரங்களை உடனடியாக பதிவு செய்யாமல் பொதுமக்களை அலைக்கழிப்பதாகவும், புதிய பதிவாளர்களை நியமித்துள்ளதால் அனுபவம் குறைவு என்பதால் எளிதில் கையாள வேண்டிய பதிவுகளை சிக்கலாக்கி காலதாமதப்படுத்துகின்றனர் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் சாரம் பகுதியில் உள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகத்திற்கு பிற பகுதிகளில் உள்ள பத்திர எழுத்தர்கள் தங்கள் கடைகளை அடைத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகையில் ஈடுபட்டனர். திருமணத்தை பதிவு செய்ய வருபவர்களை பல நாட்கள் இழுத்தடித்தபடியால் அவர்கள் பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என பத்திரப்பதிவு எழுத்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 5 பதிவாளர் அலுவலகத்திலும் 500க்கும் மேற்பட்ட பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் தற்போது ஒவ்வொரு அலுவலகத்திலும் 4 அல்லது 5 பத்திரங்களை பதிவு செய்யப்படுகிறது. இதனால் அரசிற்கு வருவாய் பாதிக்கப்படுவதோடு பத்திர எழுத்தர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது. சார் பதிவாளர் பற்றாக்குறையாக உள்ளனர். 2 அல்லது 3 துறைக்கு சேர்த்து வேலை செய்கின்றனர். ஊழியர்கள் பற்றாக்குறையும் உள்ளது. இணையதள வசதியும் மேம்படுத்தப்படவில்லை. இதனால் பத்திரப்பதிவு செய்யும் பொழுது சர்வர்கள் நின்று விடுகின்றன. திருமண பதிவு, உயில் பத்திரங்கள் பதிவு செய்ய முடியவில்லை. முதியோர் பொதுமக்களை அலைக்கழிப்பதால் பதிவை கைவிட்டு செல்கின்றனர். ஆண்டிற்கு 40,000 பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. தற்போது ஆண்டிற்கு 1000 பத்திரம்தான் பதிவு செய்யப்படுகிறது. பல முறை எடுத்து கூறியும் இதை சீர் செய்யவில்லை. அரசிற்கு பெரும் வருவாய் தரக்கூடிய பத்திரப்பதிவு துறை அலட்சியமாக செயல்படுகிறது. இதனை கண்டித்து போராட்டம் நடத்தி உள்ளதாகவும், மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுவும் அளிக்க உள்ளதாக பத்திர எழுத்தர் சங்கம் தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி பெற்ற தினத்தையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். 1971ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றியடைந்தது. இதனை அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போர் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜய் சரவணகுமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், டிஜிபி ஷாலினி சிங், ஐஜி அஜித்குமார் சிங்லா, டிஐஜி சத்யசுந்தரம், முன்னாள் ராணுவ வீரர்கள் ஆகியோர் பங்கேற்று மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து முப்படை நலத்துறையினரும் காவல்துறையினரும் மரியாதை செலுத்தினர். அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த குடும்ப தலைவர்களை இழந்த மீனவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மீன்வளத்துறை சார்பாக நிதி உதவி வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மீனவ குடும்பத்தினருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை புதுச்சேரி அரசு செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக குடும்ப தலைவர்களை இழந்த மீனவ குடும்ப உறுப்பினர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம், ஆர்கே நகர், அரியாங்குப்பம், முருங்கப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் மீனவ மக்களுக்கு குடும்ப தலைவரை இழந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஈமச்சடங்கு நிதி உதவியாக ரூபாய் 15,000 வீதம் 18 நபர்களுக்கு 2,70,000 ரூபாயினை அவரவர் வங்கிக் கணக்கில் பெறுவதற்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஏனாமில் சட்ட மரபுகளை மீறி சபாநாயகர் செல்வம் தனது தலைமையில் தணிக்கை குழு கூட்டம் நடத்துவது ஜனநாயகத்தை அவமதிப்பதாகும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், சட்டமன்ற மரபுகள் மற்றும் சட்டங்கள் என எதையும் மதிக்காமல் பாஜக சபாநாயகர் செல்வம் தொடர்ந்து செயல்பட்டு வருவது சபாநாயகர் பதவியை அவமதிப்பதாகும் என்றும், ஏனாமில் சட்ட மரபுகளை மீறி சபாநாயகர் செல்வம் தனது தலைமையில் தணிக்கை குழு கூட்டம் நடத்துவது பாராளுமன்ற ஜனநாயகத்தை அவமதிப்பதாகும் என கூறினார்.
மேலும் ஜனநாயக முறைப்படி அமைக்கப்பட்ட குழுவை சுதந்திரமாக செயல்பட விடாமல் சபாநாயகர் தடுத்து வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், பொது கணக்கு குழுவில் தலைவரும் திமுகவை சேர்ந்த மதிப்பீட்டு குழு தலைவருமான நாஜிம், பாஜகவை சேர்ந்த சபாநாயகரின் அத்துமீறிய செயலுக்கு துணை போவது என்பது திமுகவிற்கும் பாஜகவிற்கும் உள்ள கள்ள கூட்டணியை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது என்று கூறியுள்ளார். மேலும் சபாநாயகரின் அத்துமீறிய செயலை அரசு வேடிக்கை பார்ப்பது ஜனநாயகத்தை எதிர்காலத்தில் சீர்குலைக்கும் முன் உதாரணமாக அமைகிறது என்றும், அதிமுகவை பற்றி விமர்சிக்க காங்கிரசில் இருந்து ஒதுக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு தகுதி இல்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். சங்கராபரணி ஆற்று வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மாணவனை 2வது நாளாக காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் தேடி வரும் நிலையில் தேடும் பணியில் மெத்தனமாக இருப்பதால் தீயணைப்பு வீரர்களுடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் ஒதியம்பட்டு சாலையைச் சேர்ந்தவர் ஹென்றி ஹயர்துரை. இவர் மகன் லியோ ஆதித்யன் ரெட்டியார்பாளையம் தனியார் பள்ளியில் +1 படித்து வருகிறார். இவர் தனது நண்பரான அந்தோணி என்பவருடன் நேற்று மாலை செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றின் தடுப்பணையில் இறங்கி குளித்தபோது எதிர்பாராத விதமாக இருவரும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதை கண்ட அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அந்தோணியை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மற்றொரு நபரான லியோ ஆதித்யன் தண்ணீரில் மூழ்கி மாயமானார். தகவல் அறிந்த திருக்கனூர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் ஆற்றில் மூழ்கி மாயமான லியோ ஆதித்யனை தேடுவதற்காக அப்பகுதிக்கு விரைந்தனர். விரைந்து வந்தவர்கள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட மாணவனை தேடாமல் 2 மணி நேரம் காலம் தாழ்த்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரம் அடைந்த பொதுமக்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட மாணவனை தேடாமல் நீங்கள் காலம் தாழ்த்துவது கண்டிக்கத்தக்கது என்றும், மீட்பு பணிக்கு எடுத்து வந்த உபகரணங்களை ஆற்றில் வீசி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். நேற்று இரவு முழுவதும் தேடியும் மாணவர்கள் கிடைக்கவில்லை. இந்நிலையில் 2வது நாளாக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் படகுகள் மூலம் மாணவனை தீவிரமாக தேடி வருகின்றனர். காரைக்காலில் தொடர் கனமழையினால் பாதிக்கப்பட்ட நரிக்குறவர் இன மக்களுக்கு அமைச்சர் திருமுருகன் தலா 10 கிலோ அரிசி வழங்கி ஆறுதல் கூறினார். காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து ஓமக்குளம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் 200க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் வசித்து வருகின்றனர். காரைக்காலில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையினால் வியாபாரத்திற்கு செல்ல முடியாமல் வருமானம் இல்லாமலும் பாதிப்பிற்கு உள்ளாகி இருந்தனர். இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டு வந்த அமைச்சர் திருமுருகன் ஓமக்குளம் பகுதிக்கும் சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது அவர்கள் மழையால் வெளியில் செல்ல முடியாத சூழ்நிலையில் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவித்தனர். இதனை அடுத்து அப்பகுதி மக்களுக்கு அமைச்சர் திருமுருகன் தனது சொந்த செலவில் தலா 10 கிலோ தரமான அரிசியினை அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கி ஆறுதல் கூறினார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பண்டசோழநல்லூர் கிராமத்திற்கு திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பண்டசோழநல்லூர் கிராமம் பெஞ்சல் புயலால் சேதமடைந்தது. திமுக அமைப்பாளர் சிவா அறிவுறுத்தலின்படி பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பண்டசோழநல்லூர் கிராம மக்களுக்கு ஆறுதல் கூறியதோடு அப்பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி, பாய் மற்றும் வேட்டி புடவை அடங்கிய தொகுப்புகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், திமுக துணை அமைப்பாளர் தேவேந்திரன், திருநாவுக்கரசு, மொழிப்போர் தியாகி வேலாயுதம், கிளைக்கழக செயலாளர்கள் ராமமூர்த்தி, இளங்கோ, கிருஷ்ணமூர்த்தி, அறிவழகன், பழனி கழக நிர்வாகிகள் மோகன்குமார், பூபதி, செல்வம், பாலு, கல்யாணி, சுரேஷ் உட்பட பொதுமக்கள் ஆகியோர் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பண்டசோழநல்லூர் நிர்வாகிகள் மதி, ஜானகிராமன், ராமமூர்த்தி, புதுவை சந்திரன் ஆகியோர் செய்திருந்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சேதரப்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன், பச்சைவாடி அம்மன், பிடாரி அம்மன் உள்ளிட்ட 5 ஆலயங்களில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சேதரப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு மகா கணபதி ஆலயம், மாரியம்மன், திரௌபதி அம்மன், பச்சைவாடியம்மன், பிடாரி அம்மன், பொறையாத்தம்மன், ஐயனாரப்பன் உள்ளிட்ட 5 ஆலயங்களில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி, அக்னி பிரதிஷ்டை, கலச ஸ்தாபனம், மகா சாந்தி ஹோமம், திருமஞ்சனம், ரக்ஷா பந்தனம் செய்து 3ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 4ஆம் கால யாக பூஜைகள் நிறைவு செய்து மகா பூர்ணாகதி செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது.
மேலும் இவ்விழாவில் திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்கால் ஸ்ரீ சீரடி சாய்பாபா தியான மண்டபத்தின் சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் நேருநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி சாய்பாபா தியான மண்டபத்தின் சார்பில் ஆண்டுதோறும் மழைக்காலத்தின் போது மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழையையும் பொருட்படுத்தாது மாவட்டத்தின் தூய்மையை பேணிய துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை, துண்டு மற்றும் உணவுப் பொருட்கள் மழை நிவாரணமாக வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஓட்டுநர்களுக்கு கைலி, துண்டு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கார்த்திகை பௌர்ணமியினையொட்டி 300க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக சீரடி சாய்பாபாவுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உபயதாரர்கள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் திரு உருவ படத்திற்கு காரைக்கால் காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். தமிழக முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் மறைவினையொட்டி காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் காங்கிரஸ் கட்சி சார்பில் EVKS இளங்கோவன் திரு உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வடக்கு வட்டார காங்கிரஸ் கட்சி தலைவர் சுப்பையன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், முன்னாள் தலைவர் பாஸ்கரன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள், பல்வேறு அணி பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டு EVKS இளங்கோவன் திரு உருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த முடித்திருத்தம் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலமாக சுயதொழில் செய்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர். இதன் அடிப்படையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட RK நகரைச் சேர்ந்த முடித்திருத்தும் தொழிலாளியான கருணாநிதிக்கு சிகை அலங்காரம் செய்திட ரோலிங் சேர், கண்ணாடி, ஹேர் டிரையர், கத்தரிக்கோல் உள்ளிட்ட சுமார் 35,000 மதிப்பிலான பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளிடம் வழங்கினர். நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வில்லியனூர் அன்புள்ள ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தின் சார்பில் ரஜினிகாந்தின் 75வது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நடிகர் ரஜினிகாந்தின் 75வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வில்லியனூர் அன்புள்ள ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தின் சார்பில் வில்லியனூர் அண்ணா சிலை அருகே நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு வில்லியனூர் தொகுதி செயலாளர் ரஜினி முருகன் தலைமை தாங்கினார். விழாவில் 200க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானமும் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, புத்தகம், ஸ்கேல், பென்சில் மற்றும் மழை நிவாரணமாக துண்டு, பிஸ்கட், இனிப்பு ஆகியவை வழங்கப்பட்டது. இவ்விழாவில் மன்ற செயலாளர் அருள் வெங்கடேஸ்வரன், பாண்டுரங்கன், சேட் பாபு, மன்ற நிர்வாகிகள் ராகவன், ஆறுமுகம், ரவி, பாலு, கோபி, மூர்த்தி, முருகன், ஆசாரி, இரணியன், சிவா, மோகன்குமார், குப்புசாமி, கதிர் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பிறந்தநாள் விழாவிற்கு வில்லியனூர் ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் மங்கலம் தொகுதி நாகராஜா வரவேற்புரை வழங்கினர். அருண் நிறைவாக நன்றி உரையாற்றினர். மதகடிப்பட்டு புதுநகரில் எழுந்தருளி உள்ள ஐயனாரப்பன் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் மதகடிப்பட்டு புதுநகரில் எழுந்தருளி உள்ள ஆட்காடு ஐயனாரப்பன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், முதல் மற்றும் 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. காலை 10 மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்று விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து மூலவர் பூரணி பொருட்களை ஐயனாரப்பன் மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார், NR காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி, அறங்காவலர் குழுவைச் சேர்ந்த அருள்குமார் மற்றும் தனசேகர் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது.
இரவு சிறப்பு அலங்காரத்தில் பூரணி பொருட்களை ஐயனாரப்பன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ படைவேட்டை மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள்மிகு ஸ்ரீதேவி ஸ்ரீ படைவேட்டம்மன் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் ஸ்ரீ ஐயப்பன் நவகிரகங்கள் ஐயனாரப்பன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று காலை ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் கரிக்கோலம் வருதல் நிகழ்ச்சியுடன் துவங்கி மாலை வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் போன்றவை நடைபெற்று முதற்கால யாகசாலை பூஜைகள் துவங்கி தொடர்ந்து நேற்று 2 மற்றும் 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று காலை விசேஷ திரவிய ஹோமம், தீப ஆராதனைகள் நடைபெற்று மகா பூர்ணாகுதி செய்து ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடு நடைபெற்று ஸ்ரீ விநாயகர், மாரியம்மன், ஐயப்பன், முருகன் சன்னதி விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அனைத்து சன்னதி மூலவர்களுக்கும் கலசாபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன், திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் சன்னியாசிக்குப்பம் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.